ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ்க்கு ஜாலியாக போயிட்டு எல்லாம் கரெக்டாக ஓடுதா மானிட்டர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினச்ச நேரத்துக்கு வெக்கேஷன் போயிட்டு சஃபிக் ப்ரோ மாதிரி வெக்கேஷன் போயிட்டு ஜாலியாக போயிட்டு வர மாதிரி நம்மளுக்குலாம் ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனருடைய கனவு தான் அது. ஆனால் ரியாலிட்டி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலான ரியாலிட்டி. இப்படி தான் நம்மளுடைய டே டு டே லைஃப் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபைல் ஃபைட்டிங் மோட்லேயே நம்மளுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஒரே கேட்டகரியில் உள்ள பிஸ்னஸ், ஒரே இண்டஸ்ட்ரியில் உள்ள பிஸ்னஸ், ஒரே ப்ராடக்ட்ஸோடு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சில பிஸ்னஸ் மட்டும் ஒரு பிரான்ச் வச்சுக்கிட்டு அவங்களால அதுலேயே அவங்களால ஒழுங்காக பண்ண முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் போட்டுட்டு நல்ல க்ரோ ஆகி பெருசாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், காம்படிஷன் பிரச்சனையாக இருக்கலாம், லொக்கேஷன் கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எம்ப்ளாயி மாதிரி அவங்களுடைய வேலைகளை ஆப்ரேஷனல் டாஸ்க்கை வந்து அவங்களே பண்ணி குரோத்துக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் போயிடுறாங்க. குரோத்து தான் மெயினாக ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம பண்ண வேண்டியது. ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து க்ரோத் தான், அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் நம்ம அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஒவ்வொரு மூவ் எடுத்து வச்சாலும் அது சேல்ஸை நோக்கி இருக்கணும். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையே வந்து எப்படி இருக்குனாக்கா ஆப்ரேஷனல் ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு அதுலேயே தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட டிபெண்டன்சியில். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய முக்கியமான சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனுவல் ஒர்க்கை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறாங்க. நிறையா வந்து சிஸ்டமைஸ்டாக மாற்றுறாங்க. டெக்னாலஜியை வந்து உடனே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேணாலும் உடனே அப்படி டக்குன்னு வந்து இது பண்ணிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னா அவங்க க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்கேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே தான் நாங்கள் வரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்பில்லர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் பவரை வந்து சின்ன சின்ன விஷயத்தில் செலவு பண்ணாமல் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை நாங்கள் டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பிஸ்னஸ் ஓனருக்கு. இதனால் நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக விற்கல, நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸுடைய டைப்பை வந்து நாங்கள் திருப்பி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய டெக்னாலஜி மூலமாக. நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், பில்டிங் சாஃப்ட்வேர், ரெஸ்டாரண்ட், கஃபே, இதுக்கெல்லாம் வந்து மல்டி பிரான்ச் இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம பில்டிங் சாஃப்ட்வேர், மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டு, பேரோல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இது இல்லாமல் இஆர்பி சாஃப்ட்வேர் ஃபார் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம இஆர்பி சாஃப்ட்வேர் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸுக்கு தேவையோ அதை நம்ம டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டெக்னாலஜியாக மாற்றிட்டு இருக்கோம் மேனுவல் ஒர்க்கு எல்லாத்தையும். இது நம்மளுடைய டீம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து நான் வந்தப்போ சொல்லியிருப்பேன் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 12 months சொல்லி தான் நான் அந்த ப்ராஜெக்ட் இஆர்பி ப்ராஜெக்டை வாங்கினோம். ஆனால் 8 monthsல நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். அதனாலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய அங்கேயே ஆஸ்திரேலியாலேயே உங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணி எங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு, லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக. ஸோ அது ஒன்று. தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இல்லாமல் குவைத், பஹ்ரைன், மலேசியாலையும் நம்ம சாஃப்ட்வேர் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோட ஐடியல் ரெஃபரன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால. எனக்கு வந்து இப்போ யாராச்சும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அவங்கள ஃப்ரீ பண்ணுறதுக்கு என்னென்ன என்னால் டெக்னாலஜி மூலமாக உதவ முடியுமோ நாங்கள் உதவி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுற பிஸ்னஸ், அதாவது பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, இஆர்பி வச்சுருப்பாங்க, பார்த்தா பழைய டெக்னாலஜியில் இருக்கும், எதுக்குமே யூஸ் ஆகாது, சும்மா பில் போடுறதுக்கு மட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஃபுல் பிஸ்னஸ், கம்ப்ளீட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யாருமே வச்சிருல, எனக்கு தெரிஞ்சு இதுவா அந்த முக்கால்வாசி பேர். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்.
அப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய பிரான்ச் போடணும், சென்ட்ரலைஸ்டாக எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஆக்சுவலாக திரும்ப தான் வி டோன்ட் செல் சாஃப்ட்வேர், வி கிவ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தேர் டைம் பேக். அதுதான் என்னுடைய மெயின் பர்பஸ்.